பிரைஸ் லார்ட். இன்றைய நாளுக்கான வேத வார்த்தை அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போகிறான். அல்லேலூயா. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை எதற்கு சமமாக இருக்கிறது அப்படின்னா, உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் நிறைந்த ஒருத்தனுடைய காதில் விழுந்ததை போல இருக்கிறதாமா. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உலகத்தை பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பாங்க. உலக கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால அவங்க நிறைந்து இருப்பாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த விதையும் பலனற்று போகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வசனத்தை கேட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் பணக்காரன் ஆகணும், பணம் சம்பாதிக்கணும், ஐஸ்வர்யவான் ஆகணும், உலக பிரகாரமான மேன்மையோடு நம்ம இருக்கணும்னு சொல்லி அந்த பக்கம் உலகத்துக்கான காரியங்களை பார்த்து கொண்டு ஒரு புறம் வசனத்தை கேட்டுக்கொண்டோம்னா நிச்சயமாக பலன் கிடைக்காது. வசனத்தை கேட்டு அதன்படி வாழ பழகும் பொழுது தான் நம்மளோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இந்த நாளில் முள்ளுள்ள இடத்தை போல் என்னுடைய இருதயம் இருக்குமே, ஆனால் ஆண்டவரே அதை நீங்கள் எடுத்து போடுங்க. உலக கவலைகளை எடுத்து போடுங்க, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை எடுத்து போடுங்க. இதனால் நான் கேட்கிற வசனங்கள் நெருக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு பலன் தரக்கூடிய நல்ல இருதயமாக என்னுடைய இருதயமானது மாறணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுப்பார். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.